ஆனா பட்ஜெட்டை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்றும் நம்ம குறை சொல்ற மாதிரி இல்லை, வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இதுக்கு வேண்டிங்கிற நிதி எப்படி திரட்ட போறாங்க? இது தொடர்ந்து மத்திய அரசுடன் இந்த மாதிரி ஒரு எப்போதுமே தேர்தலுக்காக ஒரு போலி போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பாருங்க. தேர்தலுக்காக இந்த போர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? பாருங்க, வளர்ச்சி திட்டங்கள் பல, மத்திய அரசு பல வளர்ச்சி திட்டங்கள் வைத்திருக்கிறது. இப்ப பிரதமர் மோடி வந்து 2047 பிரமாத பாரதத்துக்காக எத்தனையோ வச்சிருக்காரு. அதுல தமிழ்நாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்காக பல திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் கூட சேர்ந்து மத்திய அரசுடன் செயல்பட்டா நல்லா இருக்கும். ஆனா இதுல 2026 சட்டசபை தேர்தல் வருவதனால அரசியல் காரணத்தினாக ஏதோ ஒரு குறை ஒன்று கண்டுபிடிப்பது, எப்போது சொல்வது இந்தி திணிக்கிறாங்க, மத்திய அரசு எங்களுக்கு எதிர்க்கு இருக்கிறது, தமிழர்களுக்கு மரியாதை கிடையாது, தமிழ் மொழியை காப்பாற்று, இந்த மாதிரியே பொலிட்டிக்கலா கொண்டு போறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டும் சரியா வராது. நீங்க இந்த திட்டங்கள்லாம் போட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வரது வச்சுக்க, நிதி முதலீடு வேண்டும் என்றால் நீங்கள் மத்திய அரசுடன் நல்ல உறவு வச்சுக்கணும். அரசியல் வந்து அரசியல் லெவல்ல பண்ணுங்க. ஆனா கூடவே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா விஜய், இன்னைக்கு தமிழ்நாடை பத்தி பேசப்படுவது என்னன்னா ஊழல். இந்த ஊழலை பொறுத்த மட்டும் ஊழல் இருக்கிறவர்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் பணம் இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை ரொம்ப மோசமாய். இத பல அதாவது பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் வரதுனாலே அவங்களுக்கு செலவழிக்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப ரொம்ப அதிகமா போயிடுச்சு சொல்றாங்க. அப்புறம் இப்ப தேர்தல் வர்றதுனால வசூலும் அதிகமாகும். அப்படி இருக்க நிலைமையில நீங்க பட்ஜெட்ல எவ்வளவுதான் ப்ராமிஸ் பண்ணாலும் எத்தனை பேர் தைரியமாக வரப்போறாங்க இந்த அடுத்த ஒரு ஆண்டு காலங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்.